செய்யறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய். ஆமாம், முதல்ல சட்டி வச்சாச்சு, வச்சுக்கோங்க. நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால் கடுகு இதை போடுறோம். அடுத்து கருவேப்பிள்ளை, அடுத்து 4 பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம். அதுக்கு அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முதல்ல வதங்கின பிறகு நம்ம மற்றபடி இது பண்ணலாம். சரியா? வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சூப்பராக வதங்கும். கல் உப்பு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதனால் இதில் ஒரு பாத்திரம், லைட்டான ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கும். பாருங்க, நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டு வச்சிருந்தோம், நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா? கொஞ்சமாகிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. சரியா? அது ஆவி மேலே அடிக்க, அதனால போட்ட இதாகலை. நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நம்ம இப்போ தக்காளி போடுவோம். வெங்காயம் இதெல்லாம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கத்தான் தக்காளியோட சாஸ் அப்படியே இறங்கி உங்களுக்கு லைட்டாக புளிப்போட சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கிற மாதிரி இது அவ்வளோ ருசியாக இருக்கும். நாக்கில் எச்சி ஊறும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டா அடி பிடிச்சாலும் முடியும். இது நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கிடலாம், இல்லாட்டிக்கிறோம். சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப சமையல் சூப்பராக இருக்கும். தக்காளியோட தோல்லாம் கலண்டு வந்துடணுங்க. அப்படி இருக்கப்போ தான் அந்த புளிப்பு அந்த வெங்காயத்தோடு பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு. அப்படியே அதை கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். வச்சு போடுங்க. எப்படி இருக்குன்னு அப்படியே செம்ம இருக்குங்க. அப்படியே சாப்பாட்டில் வச்சுருக்கோமா? சாப்பாட்டுக்கு அவ்வளவு டேஸ்ட்டு. ஓகே, இப்போட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.